ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் திருநெல்வேலியில் என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி பிரியாணி செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஆனியன் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் 1. 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறத விட அப்பப்போ நம்ம இடித்து போட்டால் அது வாசனை நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2 தக்காளி, ஒரு ஆனியன், பெரிய ஆனியன் 1னா 2 தக்காளி, பெரிய தக்காளி 2, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் பிரிஞ்சி இலை 1, ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் வேக வச்ச பச்சை பட்டாணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது தேவைன்னா ஆப்ஷன் தான், இது தேவைன்னா இருந்தால் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டால் கொஞ்சம் கூட கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு, அரிசிக்கு தகுந்த மாதிரி அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது அரிசி பாஸ்மதி ரைஸ் 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் 20 நிமிஷம் முன்னாடியே நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு 2 பங்கு பால் எடுத்து வச்சுக்கோங்க. 1க்கு 2 பால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ இது 2 பேருக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சொல்லியிருக்கிறது நான் 2 பேருக்கு தேவையான அளவு. அரிசி பார்த்தீங்கன்னா 150 அரிசி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையானது சிறிது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், முந்திரி எல்லாமே ஆப்ஷன் தான். இருந்தால் போட்டால், இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் இது நீங்கள் நெய்யில் வறுத்து கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி நம்ம தயார் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது கூட கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க, வாசமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நான் 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் இப்போது நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்ற போகிறேன். அதில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து செய்யும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தான் இருக்குன்னா ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக தேவைன்னா நம்ம எல்லாம் முடிச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் மேலே ஊற்றினா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இப்போ இது காயட்டும். இது காஞ்சதும் நம்ம இந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுடலாம். நெய் காஞ்சதும் அதை போட்டுருவோம். இது போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டுடலாம். இந்த டிஷ் சீக்கிரம் ரெடி ஆயிரும் பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். சீக்கிரமாக முடிஞ்சிடும். சீக்கிரம் செய்யக்கூடிய டிஷ்ஷு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் வேலை முடிஞ்சிடும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுதுன்னு நம்ம வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ இது வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். எண்ணெய் இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் கலந்தது இந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கின உடனே நீங்கள் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட ஆரம்பித்தது கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம எடுத்து கிளறி விடணும். பார்த்து கிளறி விடுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வர்ற பக்குவம் வரும்போது நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா இந்த தக்காளி டக்குன்னு கரைஞ்சிரும். இப்போ 2 உப்பு மட்டும் நான் இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம அந்த பிரியாணி ரைஸுக்கு தேவையான உப்பை அப்புறம் போடுவோம். இப்போ ஒரு 2 உப்பு போட்டிருக்கேன் நான். தக்காளி நல்லா கரைஞ்சிரும், தண்ணியாகிடும், நல்லா வதங்கி மசிஞ்சிரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், பிஞ்சு மஞ்சத்தூள். நான் இப்போ செய்ய போகிற அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதை கூட்டும்போது மசாலாவோட அளவையும் கூட்டிக்கோங்க. பிரியாணி பவுடர் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான்.
அதே மாதிரி சில்லி பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குட்டியோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இது பிரியாணி மசாலா, பிரியாணிங்கிறதுனால பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த பவுடர்லாம் போட்டு லைட்டாக பச்சை வாசனை போகும் தனியாக நம்ம வதக்கிட்டு இந்த பச்சை பட்டாணியை அதோட சேர்த்துடலாம். நீங்கள் இந்த பவுடர்லாம் போடும்போது கொஞ்சம் தீயை மட்டும் சிம்மில் வச்சுட்டு போடுங்க, இல்லைன்னா கருகிடக்கூடாது, அடி பிடிச்சிடக்கூடாது. போட்டுட்டு லைட்டாக பச்சை வாசனை போனதும் இந்த பச்சை பட்டாணியை போட்டு வதக்கிடலாம். இது வந்து நான் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அங்கங்கே நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கடிக்கிற மாதிரி ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்கும். எம்டி தக்காளியாக சாதமாக இல்லாத மாதிரி கொஞ்சம் நமக்கு சாப்பிடும்போது பட்டாணி வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இதை சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க, தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எம்டியாகவே பண்ணிக்கலாம். வெறும் தக்காளி பிரியாணியாகவே போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா நான் 2 அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 150 அரிசின்னா அதுக்கு 2 பங்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 பங்கு அரிசி போட போகிற, அரிசி 1 பங்குன்னா 2 பங்கு பால் அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. அரிசி வந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஊற வைக்காமல் போட்டிங்கன்னா அந்த தண்ணியோட அளவு வந்து கூட கூட அரிஞ்சு மாறும் உங்களுக்கு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் வந்து ஒவ்வொரு தேங்காய் பூ நல்லாயிருக்கும், பால் நல்லா இருக்காது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. பால் இருக்கிற தேங்காயாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அளவு கூட்டி குறைச்சி எடுத்து பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுடலாம், வெயிட் பண்ணலாம். இதோட உப்பு சேர்த்துருவோம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு அரிசி கொதித்ததுக்கப்புறம் சேர்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி நல்லா ஊறி நீளமாக இருக்குது பாருங்கள். சாதமும் நல்ல நீளமாக கிடைக்கும் நமக்கு. இப்போ அரிசி போட்டு கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சிம்லையே வச்சிடணும். கொஞ்சம் இந்த குக்கரோட மூடியை போட்டு மூடிட்டு நல்லா கிண்டிட்டு சிம்லேயே வச்சுருங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் நம்ம மல்லி இலையை தூவிடலாம். இந்த மல்லி இலை நீங்கள் கொஞ்சம் இந்த தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் போட்டுக்கோங்க, நான் மறந்துட்டேன். ஒரு சிலர் வந்து இது புதினா இருந்தாலும் போட்டுக்குவாங்க, அந்த வாசனை பிடிக்குங்கிறவங்க புதினாவும் மல்லி இலையும் தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் போடுங்க. இப்போ கொஞ்சம் நான் இப்போ அது போடாமல் விட்டதுனால இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் சாதம் வெந்ததுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் தூவி விட்டுறேன். இப்போ நம்ம இதை குறைச்சி வச்சுருவோம். தீயை குறைச்சி வச்சுட்டு நான் பக்கத்து அடுப்பில் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த அடுப்பில் நான் நெய் ஊற்றியிருக்கேன். இதில் கொஞ்சம் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு நான் முதல்ல வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, இது முடித்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் நெய்யை விட்டு கிளறி இறக்கிடலான்னு. இதை ஊற்றியே நீங்கள் அப்படியே அது மேலே கிளறிட்டிங்கன்னா அந்த சாதம் பார்க்கறதுக்கு சைனிங்காக நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும், பார்க்க லுக்காக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு இதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம சாதம் இறக்கும் போது கீழே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வெயிட் போடாமல் கேஸ்கட் மட்டும் போட்டு மூடி வச்சுருக்கேன். நீங்கள் வெயிட் போடுறதா இருந்தால் 1 விசில் வச்சுக்கோங்க. ஆனால் அது கொஞ்சம் குழஞ்சிடக்கூடாது. அதனால நான் இப்படியே தம் போட்டு இறக்குன மாதிரி போட்டுருவேன். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த சிம்லேயே இருந்ததுன்னா சரியாக வந்துடும். இப்போ பக்கத்தில் நம்ம நெய்யும் வறுத்து வச்சாச்சு. இதை இறக்கும் போது டெக்கரேஷன் பண்ணி இறக்கிடலாம். நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மேலே நல்ல அரிசியெலாம் நல்ல நீளமாக வந்திருக்கு பாருங்கள். இது மேலே நம்ம இப்போ முந்திரி பருப்பையும் அந்த நெய்யையும் ஊற்றி அதாவது கட் பண்ணி வச்ச மல்லி இலை எல்லாத்தையும் ஊற்றி கிளறி ஒரு கிளறி ஒரு இன்னும் 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அந்த நெய்யையும் மேலேயே மல்டால் அப்படி ஊற்றிடுங்க. அந்த பாக்கி உள்ள மல்லி இலையும் தூவிடலாம். தூவிட்டு ஒரு கிளறி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டா தக்காளி பிரியாணி ரெடி.
இது வந்து அரிசி வந்து உடையாமல் நீங்கள் மெதுவாக எடுத்து விடணும். ரொம்ப போட்டு நம்ம கிளறினோம்னா அந்த அரிசி உடஞ்சி போயிடும். இது நல்ல நீளமாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒன்று போல் ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணி எல்லாம் ஒன்றா இதாகி நம்ம கிளறி மூடி ஒரு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சு தக்காளி பிரியாணி. அதுக்கு சைடிஷாக நான் சம்பல் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனியன் சம்பல் வந்து பார்த்திங்கன்னா அதில் வெங்காயம், மல்லி இலை, தக்காளி, ஒரு சின்ன பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். இதோடு நம்ம இப்போ தயிர் சேர்த்து கலந்து உப்பு போட்டு கலந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 3 கரண்டி தயிர் போடுதேன். நான் இது வீட்டில் உறவிட்ட தயிர். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து வச்சுட்டு சைடிஷாக சாப்பிட்டுக்கலாம். இது போக நீங்கள் 65 ஏதாவது கூட ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனியன் ரைத்தா ரெடி. இந்த 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ சுட சுட இருக்குது. மலைக்கு இதமாக சூடாக சாப்பிட போகிறோம் நாங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு தக்காளி பிரியாணி. தட்டை வச்சுட்டு ரெடியாக நிற்கும். நாங்கள் க்யூவில் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். நல்ல உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பட்டாணி அந்த முந்திரியெல்லாம் பார்க்கும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால்லாம் ஊற்றிருக்கிறதுனால டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது கூட ரைத்தாவோட நீங்கள் 65 ஏதாவது சேர்த்து போட்டு கூட பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் சாப்பிட ரெடியாக இருக்கோம். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.